கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டில் டென்ஷனாக இருந்ததுன்னு வெளியே போயிட்டுருந்தேன். நடந்து வாக்கிங் மாதிரி போயிட்டுருந்தேன். ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. அப்போ பார்த்து ரோட்டில் இருந்த ஒரு கல் வந்து கவனிக்காமல் நான் போய் கல் தட்டி விழுந்துட்டேன். நான் தான் கவனித்து போயிருக்கணும். ஆனால் நான் வந்து அந்த டென்ஷனில் கவனிக்காமல் போய் தட்டி விழுந்துட்டேன். அப்போ எனக்கு எச்சா டென்ஷன் ஆகி அந்த கல்லை பிடிச்சி திட்டுன்னு திட்டுட்டேன். ஏய் கல்லே, உனக்கு அறிவு இருக்கா? நடு ரோட்டில் இப்படி வந்து நிற்கிறியே, மனுஷங்க நடமாடுவாங்க, தட்டி விட்டு விட மாட்டாங்களா அப்படின்னு எதையோ பேசிகிட்டே இருக்கிறேன். ஆனால் அந்த கல் ஒன்றுமே பேசாமல் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அது திரும்ப பேச ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஆட சாமி, என்ன கல்லெல்லாம் பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டால், ஏய் தம்பி, நீ வந்து டெய்லி கோயிலுக்கு போகிற, சாமி கும்பிட்ற, எப்போவாது நீ மனுஷனாக மாறி இருக்கிறியா இல்லை தெய்வமாக மாறி இருக்கிறியா? நான் ஒரே ஒரு தடவை தான் கோயிலுக்குள்ளே போனேன், சிலையாக வடித்து கோயிலுக்குள்ளே போனேன். அதிலிருந்து நான் தெய்வமாயிட்டேன். என்னை எல்லாரும் கும்பிட்றாங்க, எனக்கு பூஜை பண்ணுறாங்க, எனக்கு மாலை மரியாதை எல்லாரும் பண்ணுறாங்க. நான் கல்லாக இருந்தேன்னா ஒரே ஒரு தடவை கோயிலுக்குள்ளே போனங்காட்டி தெய்வமாயிட்டேன். நீ 1000 தடவை 10,000 தடவை கோயிலுக்கு போகிறையே, நீ தெய்வமானையா இல்லை அட்லீஸ்ட் ஒரு மனுஷனே மாதிரியாவது ஆனையா அப்படின்னு பலார்னு அரைஞ்ச மாதிரி எனக்கு கேட்டுச்சுங்க. அன்னைக்கு விழுந்த அடி எனக்கு இன்னும் வலிக்குதுங்க எனக்கு.